இவஸ் மகாநதியின் அப்புறமும் விஜய் அட்டகாசு பண்ணுறதுனால ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு சாரதாக்கு. உடனே சாரதா பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கூப்பிட்றாங்க. போலீஸ் வராங்க. இங்கே சாரதான்றது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தானே. வாங்க கங்கா குமரன் காவேரி ஷாக்கிங்கில் இருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கமான்றாங்க. சும்மா அந்த தம்பி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கு. அதனால அதுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாமா, அதனால தான் நான் போலீஸை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பார், இப்படி எல்லாம் பண்ணாதான் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு என்ன உங்களுக்கு இங்கே பாருங்க, நான் வாடகை எடுத்து தான் தங்கியிருக்கேன். வாடகை எடுத்து தங்கிறது பரவாயில்ல, சும்மா எதிர்த்து வீட்டுக்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமே, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி அவங்களுடைய அம்மா கிட்ட அம்மா தேவையில்லாத பிரச்சனை வேண்டாமா, விட்டுருமா, என்னடி உன் புருஷனை பார்த்தா பாவமா இருக்கா உனக்கு, இங்கே பாரு உன் புருஷன் பண்ணுறது மட்டும் சரியா இருக்கா சொல்லு, அவர் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடி, அவருக்கான தண்டனை அனுபவிக்கிட்டோன்னு எவ்வளவோ வந்து அந்த இடத்துல சாரதா சொல்றாங்க. ஆனால் காவேரி ப்ளீஸ்மா அவரை வெளியே விட்டுட்டு ரொம்பவே எக்ஸ்போஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. குமரனுமே வந்து வேண்டாம் அதை விட்டுறலாம், அதை ஏதோ ஒரு முடிவில் இருந்துட்டு போட்டுமேன்றாங்க. சாரதாவுடைய முடிவு என்னவா இருக்க போது, விஜய் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.